இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் வருவது கவிதை பக்கம். லரீனா அப்துல் ஹக் எழுதிய என் பாட்டில் விட்டுவிடுங்கள் என்ற கவிதை. விதையென வீழ்ந்திருக்கிறேன், பாறைகளை துளைத்தும் வேர்களைத்தும் இதோ இப்போதுதான் தளிர்த்தளத் தொடங்கியுள்ளேன். விதையென வீழ்ந்திருக்கிறேன், பாறைகளை துளைத்தும் வேர்களைத்தும் இதோ இப்போதுதான் தளிர்த்தளத் தொடங்கியுள்ளேன். ஆல விருட்சங்களின் கற்பிதமாயைக்குள் என்னை பொருத்தி பார்க்கவும் பிம்பங்களின் நடுவில் நிறுத்தி வைக்கவும் முனையாதீர்கள். ஆல விருட்சங்களின் கற்பிதமாயைக்குள் என்னை பொருத்தி பார்க்கவும் பிம்பங்களின் நடுவில் நிறுத்தி வைக்கவும் முனையாதீர்கள். அடர்ந்தகிரும் இருள் வழிக்குள் நடுங்கும் சுடரின் சிற்றொளிர்வு இது. அடர்ந்தகிரும் இருள் வழிக்குள் நடுங்கும் சுடரின் சிற்றொளிர்வு இது. பெருமழைக்குத் தவமிருக்கும் பாலைவனத்துதிரும் ஒற்றை துளி. பெருமழைக்குத் தவமிருக்கும் பாலைவனத்துதிரும் ஒற்றை துளி. பிறந்ததனால் உயிர் தாங்கி தேர்ந்த ஒரு பாதையிலே அடியடியாய் முன்னகரும் தனித்த வழி பயணி ஐயா. பிறந்ததினால் உயிர் தாங்கி தேர்ந்த ஒரு பாதையிலே அடியடியாய் முன்னகரும் தனித்த வழி பயணி ஐயா. புரட்சி, சீர்திருத்தம், சமூக புனரமைப்பு, இன்னும் இது போன்ற சொற்களெல்லாம் பெரும் சுமையே, அவற்றை வேண்டேன். புரட்சி, சீர்திருத்தம், சமூக புனரமைப்பு, இன்னும் இது போன்ற சொற்களெல்லாம் பெரும் சுமையே, அவற்றை வேண்டேன். உள்ளவரை அன்பு கொண்டு வாழ்ந்துவிட்டு போகின்றேன். கற்பிதங்கள் மாயைகள் இனி வேண்டாம், விட்டு விடுங்கள் என் பாட்டில் என்னை. உள்ளவரை அன்பு கொண்டு வாழ்ந்துவிட்டு போகின்றேன். கற்பிதங்கள் மாயைகள் இனி வேண்டாம், விட்டு விடுங்கள் என் பாட்டில் என்னை. அடுத்து வருவது நமது முன்னோடிகள். முஹம்மது மாஸ்டர் என அழைக்கப்பட்ட கலையரசு எம்.ஏ. முஹம்மது அவர்களை பற்றி திக்குவல்லை சஃப்வான் எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதி. வானொலியில் ஒளிபரப்பான அவரது ஃபௌசியா என்னும் தொடர் நாடகம் சூறாவளி என்ற பெயரில் அச்சில் வெளிவந்தது. 1970க்கு பின் சிங்கள மொழியில் இஸ்லாமிய நூல்களை வெளியிடுவதில் இவரது கவனம் திசை திரும்பியது. முஸ்லிம் மக்கள் சிங்கள மொழியை சிறப்புற கற்க வேண்டும். அதே போன்று சிங்கள சகோதரர்கள் இஸ்லாமிய வரலாற்றினை தத்துவங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது அன்னாரின் உயரிய நோக்கமாக இருந்தது. இதனாலேயே தமிழை விட சிங்கள மொழியில் பல நூல்களை வெளியிட முனைந்தார். எம்.ஏ. முஹம்மது சிங்கள மொழி பாடசாலைகளில் கல்வி கற்கும் முஸ்லிம் மாணவர்கள் மார்க்க அறிவினை பெற அம்மொழியில் நூல்களை வெளியிட தீர்மானித்தார். இஸ்லாம் இத்திஹாசிய மாணவர்களுக்காக இவர் எழுதிய முதல் நூலாகும். இதனைத் தொடர்ந்து திருக்குர்ஆன் விளக்கம், சூரத்துல் ஃபாத்திஹா என்ற நூல்களை சிங்களத்தில் வெளியிட்டார். மீண்டும் கல்வி பொதுத்தராதர சாதாரண மாணவர்களின் நலன் கருதி இஸ்லாம் தர்மய என்ற வினாவிடை நூலை வெளியிட்டார். இதன் பரபரப்பான விற்பனை பல பதிப்புகள் வர வழிவகுத்தது. மேலும் சூரா யாசின், துஆ, கன்சுல் அர்ஷ் ஆகியவை சிங்கள மொழிபெயர்ப்போடு வெளிவந்தன. தொழுகை பற்றி இவர் எழுதிய சலாத் நெமதும குறிப்பிட்டு கூறக்கூடிய தரமான நூல். இவர் எழுதிய அர்கானு சலாத் என்ற நூல் இஸ்லாமிய நூல் வெளியீட்டில் சாதனை நிலைநாட்டியது எனலாம். வரவேற்பு கீதம், மன வாழ்த்துக்கள், தாலாட்டு பாடல்கள் இயற்றுவதிலும் அன்னார் புகழ் பெற்று விளங்கினார். பாடல்களை இயற்றுவதோடு நின்றுவிடாமல் இசையமைத்து புகழ் பெற்ற பாடகர்களை கொண்டு பாடச் செய்வதே அக்காலகட்டத்தில் அவரது பெருமுயற்சியாக இருந்தது. அதே போல தேசிய தினம், மே தினம், கம் உதாவ போன்ற முக்கிய அரச வைபவங்களில் கூட இவரின் கைவண்ணமே கலைவண்ணமாய் மின்றி நின்றது. தென் பகுதியில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி தாலாட்டு பாடுதல் பிரசித்தம். அந்நிகழ்வுகளுக்கு சிறந்த குரல் வளமுள்ளோரை இவர் பயிற்றுவித்தார். எழுத்தாளர் திக்வல்லே ஜும்ரியின் தாயார் சித்தி சுபைதா அவர்களில் குறிப்பிடத்தக்கவர். இவர் எம்.ஏ. முஹம்மதின் மனைவியின் தங்கை. அவரின் தாலாட்டு பாடல்களை நூற்றுக்கணக்கில் தன் கைவசம் வைத்திருக்கின்றார். இஸ்லாத்தின் சீரிய கருத்துக்கள் பொதிந்த இப்பாடல்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய முதுசங்கள் என்பதே பலரினதும் கருத்தாகும். திக்வல்லையின் புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவரான மர்ஹூம் எம்.எச்.எம். ஷம்ஸ் அவர்கள் கூட தமது இலக்கிய முயற்சிகளின் முன்னோடியாக வழிகாட்டியாக எம்.ஏ. முஹம்மது அவர்களையே குறிப்பிட்டு கூறுவார்.
எழுத்தாளர்களை, கலைஞர்களை தட்டிக் கொடுப்பதில் எம்ஏ முகம்மது அவர்கள் எப்போதும் முன்னின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையிலிருந்து 1986 ஓய்வு பெற்றார். என்றாலும் எழுத்து பணியிலிருந்தும் சமூக பணியிலிருந்தும் அவர் ஓய்வு பெறவில்லை. 1991 1/25 அன்னாரின் திடீர் மறைவு கேட்டு இலக்கிய நெஞ்சங்கள் கலங்கி போயின. 1991 சுதந்திர தின விழாவின் பொழுது முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாச அவர்களினால் கலாசூரி விருது வழங்கி கௌரவிக்கப்படவிருந்தார். அதேபோல அதே ஆண்டு வாழ்வோரை வாழ்த்துவோம் விருது விழாவில் தாஜுல் ஃபன்னான் கலையரசு என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படவிருந்தார். என்றாலும் இவ்விரு நிகழ்வுகளும் அவரது மறைவுக்கு பின்னே இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம். இலங்கை முஸ்லிம் பெண் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவராக திகழ்பவர் திருமதி சுலைமா ஏ சமி இக்பால் அவர்கள். புகழ் பெறுவதற்காக முண்டியடிக்கவோ சமரசங்கள் செய்யவோ விரும்பாத முஸ்லிம் பெண் படைப்பாளிகளில் ஒருவர். கவிதை, நாவல், சிறுகதை என்று எல்லா துறைகளிலும் இயங்கி வரும் இவரின் மேலும் 2 நூல்கள் வெளிவர இருப்பதாக சொல்கிறார். அவரது இலக்கிய இயக்கம் குறித்து அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம். களுத்துறை மாவட்டத்தின் தர்கா நகரை பிறப்பிடமாக கொண்ட நான் தற்போது மாவநிலையில் வசித்து வருகிறேன். 35 வருடங்களுக்கும் மேலாக எழுத்து பணி புரிந்து வருகிறேன். தர்கா நகர் அலுத்கம வீதி முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலையில் கல்வி கற்ற நான் அதே பாடசாலையில் சில காலம் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளேன். 1977 ஆண்டு தினகரன் பத்திரிகையூடாக எழுதத் தொடங்கிய நான் 75க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 50க்கும் மேற்பட்ட கவிதைகளையும் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியுள்ளேன். 1984 தொடக்கம் 1995 வரையிலான 10 ஆண்டு கால பகுதியில் இலங்கை வானொலியில் மாதர் மஜ்லிஸ் நிகழ்ச்சியின் முக்கிய பிரதி தயாரிப்பாளராக இருந்து 100க்கணக்கான பிரதிகளை எழுதியிருக்கிறேன். இந்நிகழ்ச்சி மூலம் எழுத வாசிக்க தெரியாதவர்களும் எனது அபிமான நேயர்களாக இருந்தவை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்த விடயமாகும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி என்னை உற்சாகப்படுத்தியவர் சகோதரி புர்கான் பி இஃப்திகார் ஆவார். ஆரம்பத்தில் நான் எழுதத் தொடங்கிய காலத்தில் என்னை அதிகம் ஊக்கப்படுத்தியவர் எனது வாப்பாவும் எனது உடன்பிறப்புகளும் தான். இலங்கையில் வெளிவரும் தேசிய பத்திரிகைகள், வார இதழ்கள், சஞ்சிகைகள் என்பவற்றில் எனது ஆக்கங்கள் இடம்பெற்றுள்ளன. பல்வேறுபட்டு இலக்கிய போட்டிகளில் கலந்து கொண்டுள்ள நான் மாவட்ட, மாகாண, தேசிய, சர்வதேச ரீதியில் 80 தடவைகளுக்கும் மேல் பரிசுகளும் தங்கப்பதக்கங்களும் பெற்றுள்ளேன். 1997 ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மாத்தளை மாவட்ட மத்திய குழு அகில இலங்கை ரீதியில் நடத்திய சிறுகதை போட்டியில் முதலிடம் பெற்று அதற்காக காலஞ்சென்ற அமைச்சர் MHM அஷ்ரப் அவர்களால் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டேன். இதுவரை எனது 4 புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. 1987 ஆண்டு வைகரை பூக்கள் என்ற சிறுகதை தொகுதியும் 1988 ஆண்டு மனச்சுமைகள் சிறுகதை தொகுதியும் 2003 ஆண்டு திசை மாறிய தீர்மானங்கள் சிறுகதை தொகுதியும் 2009 ஆண்டு ஊற்றை மறந்த நதிகள் சமூக நாவலுமே அவை. 2008 ஆண்டு இந்தியாவின் நர்கிஸ் சஞ்சிகையும் மல்லாரி பதிப்பகமும் இணைந்து நடத்திய நாவல் போட்டியில் எனது ஊற்றை மறந்த நதிகள் நாவல் சிறப்பு பரிசை பெற்றுக்கொண்டது. நாவலாசிரியர் வெளிவிட்ட ஜரீனா முஸ்தபா எழுதிய இது ஒரு ராட்சசியின் கதை நாவலுக்கும் சிறப்பு பரிசு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய இந்த நாவல் 2009 ஆண்டு வெளிவந்த சிறந்த நாவல் இலக்கியத்திற்கான அரச சாகித்ய விருதுக்காக சிபாரிசு செய்யப்பட்டு பாராட்டு பத்திரத்தை பெற்றுக்கொண்டது. 2003 ஆண்டு மத்திய மாகாண கல்வி அமைச்சின் எனது திசை மாறிய தீர்மானங்கள் சிறுகதை தொகுதி சிறந்த நூலாக தெரிவு செய்யப்பட்டு விருதையும் பணப்பரிசினையும் அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். முஸ்லிம் காங்கிரசின் தேசிய தலைவர் MHM அஷ்ரப் அவர்களால் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை எனது எழுத்துலக வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாகும். அதுவும் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் தகரப்பதக்கத்தை தராது சுத்தமான தங்கத்திலே 2.5 பவுண்ட் எடையுள்ள தங்கப்பதக்கத்தை வழங்கியமை மறக்க முடியாதது. அதேபோல்
98-99 ஆண்டுகளில் இந்தியாவில் இடம்பெற்ற சர்வதேச நாவல், சிறுகதை, கவிதை போட்டிகளில் எனது படைப்புகளுக்கு பரிசு கிடைத்தமை மறக்க முடியாதது. 87 ஆண்டிலே எனது முதல் புத்தகம் வெளிவருவதற்கு மிகவும் உழைத்து உற்சாகம் தந்தவர் பன்முக எழுத்தாளர் கலாபூசணம் எஸ்.ஐ. நாகூர்கனி அவர்கள் என்பதை நன்றியோடு ஞாபகப்படுத்தி, அவர் சுகமடைந்து நீண்ட காலம் வாழ துஆ செய்கிறேன். எனது எழுத்து முயற்சிகளுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பவர் எனது கணவர்தான். எனது பிள்ளைகளும் கலையார்வமும் எழுத்தாற்றலும் உடையவர்கள். எனது மகள் இன்ஷிரா இக்பால் இதுவரை 2 நூல்களை வெளியிட்டுள்ளார். மற்ற மகள் பாத்திமா இன்ஷிஃபா பல கதைகளை எழுதி பரிசு பெற்றுள்ளார். மகன் அஷ்பாக் அகமது சிறந்ததொரு ஓவியராக வளர்ந்து வருகின்றார். நான் சில வருடங்கள் திகாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையத்திலே விழிப்புணல் இழந்த மாணவர்களுக்கு ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றேன். அந்த அனுபவங்களை வைத்து வலது குறைந்தோர் சம்பந்தமான பல சிறுகதைகளையும் இன நல்லுறவு தொடர்பான கதைகளையும் எழுதியிருக்கின்றேன். 2002 ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மகாநாட்டில் இஸ்லாமிய இலக்கிய பங்களிப்புகளுக்காக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டேன். அகில இன நல்லுறவு ஒன்றியம் நடத்திய 2008 ஆண்டிற்கான சாமசிரி பாராட்டு விழாவில் சாமசிரி கலாஜோதி பட்டமும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டேன். அகில இலங்கை கவி சம்மேளனம் 2003 ஆண்டு நடத்திய விருது விழாவில் காவிய பிரதீப பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டேன். இன்று பலரும் எழுத்துத்துறையில் ஈடுபட்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியான விடயம்தான். இருப்பினும் இவர்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக எழுதாமல் சமூகத்தின் சீர்கேடுகள், அவலங்கள், தேவைகள் என்பவற்றை எழுத வேண்டும். சமுதாயத்தின் நன்மைக்காக, அதன் மேம்பாட்டிற்காக, விழிப்புணர்வுக்காக எமது பேனாக்களை பயன்படுத்தி எழுத்துப் பணியை ஒரு தர்வா பணியாகவும் ஆக்கிக்கொள்வோம். தொடர்வது நமது முன்னோடிகள். சமூக செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான ஆளூர் ஷானவாஸ் எழுதிய பத்திரிகை கட்டுரைகளின் தொகுதி நீதியின்றி அமையாதது உலகு என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது. இந்த நூலில் அண்மையில் மறைந்த நாகூர் இஎம் ஹனீஃபா பற்றி அவர் 2013 எழுதிய கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்படுகிறது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நாகூர் இஎம் ஹனீஃபா தமிழக அரசியல் களத்திலும் இஸ்லாமிய பண்பாட்டு தளத்திலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவரது பாடல்கள் ஒலிக்காத பெருநாள்கள் இல்லை, அவர் குரல் கேட்காத கூட்டங்கள் இல்லை, அவர் பாடல்களில் உருகாத நெஞ்சங்களும் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் 1925 டிசம்பர் 25 நாள் முகமது இஸ்மாயில் மரியம் பிபி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார் நாகூர் ஹனீஃபா. இஸ்மாயில் முகமது ஹனீஃபா என்பது இயற்பெயர். அப்பெயரை சுருக்கி இஎம் ஹனீஃபா என்று அழைக்கப்பட்டார். தந்தையின் பூர்வீகம் நாகூர் என்பதால் பெயரோடு நாகூரும் சேர்ந்து கொண்டது. இசை உலகில் பிரபலமானவுடன் இசை முரசு எனும் அடைமொழியும் அப்பெயரோடு இணைந்தது. சிறுவயதிலிருந்தே நாகூர் ஹனீஃபா பாடத் தொடங்கிவிட்டார். நாகூரில் அவர் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது பள்ளிக்கூடத்தில் இறை வணக்கம் பாடியதுதான் அவரது முதல் பாடல் அனுபவம். அதன் பிறகு திருமண நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலங்களில் பாடினார் ஹனீஃபா. 1930களில் பிரபலமாக இருந்த உருது பாடகர்கள் காலு கவால், பியாரு கவால் மற்றும் தமிழ் பிரபலங்களாகிய கே.பி. சுந்தராம்பாள், இஸ்லாமிய பாடகர் காரைக்கால் தாவூத் ஆகியோரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டார். வடமாநிலங்களில் அக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய சைக்கால் என்ற பாடகரின் காந்தாரமான குரலும் தியாகராஜ பாகவதரின் உச்சஸ்தாயி சஞ்சாரமும் ஹனீஃபாவை ஒரு சேர ஈர்த்த போதும் யாருடைய பாணியையும் பின்பற்றாமல் தமக்கென தனியொரு பாணியை உருவாக்கி கொண்டார்.
1941 ஆண்டு தஞ்சை மாவட்டம் தேரிழந்தூரில் ஒரு திருமண நிகழ்வில் இசை கச்சேரி செய்ய ஹனிஃபாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வெளியூர் சென்று இசைக்குழுவினருடன் ஹனிஃபா செய்த முதல் கச்சேரி அது. முறையாக பணம் பெற்றுக்கொண்டு செய்த கச்சேரியும் அதுவே. 25 ரூபாவை பெற்றுக்கொண்டு ஹனீஃபா அந்த கச்சேரியை நடத்திய போது அவருக்கு வயது 15. ஹனீஃபா முறையாக சங்கீதம் கற்றவர் அல்லர். அவரது எடுப்பான குரல் இயற்கையாகவே அமைந்தது. 1954 அவரது பாடல்கள் இசைத்தட்டில் பதிவாகின. இலங்கையில் வாழ்ந்த பாவலர் எழுதிய சின்ன சின்ன பாலர்களே சிங்கார தோழர்களே என்று தொடங்கும் சிறுவர்களுக்கான அறிவுரை பாடலும், புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் எழுதிய எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற உணர்ச்சி பாடலும் ஒரே இசைத்தட்டில் பதிவாகி முதலில் வெளிவந்தன. ஹனிஃபா ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். பல்லாயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். 1940களில் தொடங்கி 2006 வரை சுமார் 65 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கச்சேரிகள் செய்துள்ளார். எந்த ஒரு இசைக்கலைஞரும் செய்யாத அரிய சாதனை இது. உலக நாடுகள் பலவற்றிலும் ஹனிஃபாவின் இசை முழக்கம் அரங்கேறியுள்ளது. இலங்கை தொடங்கிய அவரது உலக இசைப்பயணம் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, கட்டார், பஹ்ரைன், ஹாங்காங் என தொடர்ந்தது. ஹனிஃபாவின் பாடல்கள் சமய சமூக நல்லிணக்கத்துக்கு பெருந்துணை புரிந்துள்ளன. தமிழகத்தில் சமய பூசல்கள் இன்றி சமூகங்களுக்கிடையே அன்பும் அமைதியும் நிலவுவதற்கு ஹனிஃபாவும் ஒரு காரணம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஹனிஃபாவின் தீவிர ரசிகர். மதுரை ஆதீனம் காரில் பயணம் செய்யும் போதெல்லாம் ஹனிஃபாவின் பாடல்களையே பெரிதும் விரும்பி கேட்பாராம். பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் தமக்கு சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம் ஹனிஃபாவின் பாடல்களை கேட்டு மன அமைதி அடைவாராம். திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமியும் ஹனிஃபாவின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டவர். ஹனிஃபாவின் பாடல்களை கேட்டே தாம் இஸ்லாமிய வரலாறுகளை அறிந்து கொண்டதாக கூறுகிறார் அவர். ஹனீஃபா பாடிய எவர்கிரீன் பாடலான இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற பாடல் மத வேறுபாடுகளை கடந்து இந்து மற்றும் கிறிஸ்தவ வீடுகளிலெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பாடலுக்கு மணிக்கணக்கில் சிலேடை நயத்தோடு விளக்கம் சொல்வாராம் கிருபானந்த வாரியார். திரைத்துறையிலும் தடம் பதித்தவர் ஹனீஃபா. குலேபகாவலி திரைப்படத்தில் ஜிக்கி மற்றும் எஸ்ஜி கிருஷ்ணன் ஆகியோருடன் இணைந்து நாயகமே நபி நாயகமே என்ற பாடலை பாடினார். பின்னர் பாப மன்னிப்பு படத்தில் TM சௌந்தரராஜனோடு இணைந்து எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடலையும், செம்பருத்தி படத்தில் நட்ட நடுக்கடல் மீது என்ற பாடலையும், ராமன் அப்துல்லா படத்தில் உன்மதமா என்மதமா என்ற பாடலையும் மேலும் பல திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார். பெரியார் பற்றி ஹனீஃபா நிறைய பாடியுள்ளார். பெரியாரை பற்றிய பாடலொன்றை முதலில் இசைத்தட்டில் பதிவு செய்தவரும் ஹனீஃபாதான். அண்ணாவை பற்றி ஹனீஃபா பாடிய அழைக்கின்றார் அழைக்கின்றார் அண்ணா எனும் பாடல் திமுகவின் கருத்தியலை பட்டி தொட்டி எங்கும் பரப்பிய பாடலாகும். 1955 ஆண்டு அப்பாடல் இசைத்தட்டில் வெளிவந்து உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு ஆண்டும் இசைத்தட்டு விற்பனை விவரத்தை HMB நிறுவனத்தார் அறிவிப்பது வழக்கம். அந்த ஆண்டில் அழைக்கிறார் அண்ணா என்ற இசைத்தட்டுத்தான் விற்பனையில் சாதனை படைத்தது. HMB அப்பாடலை பதிவு செய்தது குறித்து அண்ணா வியந்தார். இசைத்தட்டு விற்பனை உச்சத்துக்கு சென்றதைக் கண்டு HMB நிறுவனமும் வியந்தது. ஹனீஃபாவின் பாடல்கள் இசைத்தட்டிலிருந்து ஆடியோ கேசட் ஆகி CD ஆகி இன்று லேப்டாப், ஐபேட் என்று பரிமாணம் பெற்று உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இணையத்தில் நாகூர் ஹனீஃபா என்று தட்டினாலே அவரது பாடல்கள் வந்து குவிகின்றன. ஹனீஃபாவின் வளர்ச்சியும் வெற்றியும் தமிழக முஸ்லிம்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கிராமங்களில் சிறுவர்கள் ஒன்று கூடி மணல் மேடை அமைத்து ஹனீஃபா போல் வேடமணிந்து கச்சேரிகள் நடத்தும் அளவுக்கு அவர் பிரபலமானார். ஹனீஃபாவின் பாணியை பின்பற்றி அவரது பாடல்களையே பாடக்கூடிய ஏராளமான பாடகர்களும் உருவாகினர். அல்லல் வாழ்வும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும்
இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஷாஹினா ரஜாப்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.